எனக்கு மட்டும் இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா. வீக்கஸ்ட் 100ன்னு ஒரு ரேங்க் இருந்தா அதான் சாங் ஜின் வூ. அவன் எப்படின்னா ஒரு பேசிக் சின்ன டஞ்சனை கூட சர்வை பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். யாரும் அவனை சீரியஸா எடுக்கிறதும் கிடையாது. ஆனா ஒரு நாள் ஒரு டஞ்சன்ல எல்லாமே தப்பா போயிருது. இது நார்மல் இல்ல, இது ஒரு ட்ராப்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிடுறாங்க. அவன் டீம்ல அவனால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்றான் அந்த ஒரு டஞ்சன்ல சர்வை பண்றதுக்கு. நிறைய கஷ்டத்துக்கு இடையில கடைசியில எப்படியோ சர்வைவும் ஆயிடுறான். அவன் சர்வை ஆனதும் கூட இல்லாம அவனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா ஒரு சிஸ்டம் அவனுக்கு மட்டும் தெரியுது. அந்த சிஸ்டம்ல அவன் லெவலப் பண்ண முடியும். அவன் ஒவ்வொரு லெவல் கூட கூட அவனும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறான். ஒரு ஆள் தனியா லெவலப் ஆகுறான். இப்போ வீக்கஸ்ட் ஹண்டர்ல அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டரா மாறிக்கிட்டு இருக்கான். இது ஒரு பவர் அப் கதை நீங்க நினைக்கலாம். ஆனா கேள்வியே வேற. இங்க இப்ப பவர் கிடைச்ச அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அதாவது ஒரு வீக்கஸ்ட் ஹண்டர் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பவர் கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்? இந்த ஆனிமையை எங்க எப்படி ஃபுல்லா பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் அங்க கிடைக்கும். ஆட்டம் சூடு பிடிக்குது. இப்போ நான் யாருன்னு புரிஞ்சிருக்கும்.